Hi students, இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா p of x equal to ax square plus bx plus c அப்படிங்கிறது ஒரு quadratic polynomialோட ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கும். சரியா? சோ இந்த ஜெனரல் ஃபார்மேட் இல்லையா, இத நான் கிராஃபா கன்வெர்ட் பண்ண அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பாராபோலாவா இருந்திருக்கும். சரியா? அந்த பாராபோலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இது ஓபன் அப்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலா அப்படியோ அல்லது ஓபன் டவுன்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலா இந்த மாதிரி இருந்திருக்கலாம். சரியா? ஓபன் அப்வர்ட்ஸ் ஆர் ஓபன் டவுன்வர்ட்ஸா இருந்திருக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு பாலினாமியல் இல்லையா, அதை நான் வரையாம பார்த்த உடனே இது எப்படி இருக்கும், ஓபன் அப்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலாவா அல்லது ஓபன் டவுன்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலாவா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது நானு. சரியா? கவனிங்க, x square minus 5x plus 6 இருக்கு இல்லையா, இங்க a வேல்யூ என்னவா இருக்கு, a equal to 1. ஓகேவா? இங்க a equal to 1 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். சரியா? அப்ப a ங்கிறது ஒரு greater than 0, ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்ப a ங்கிறது பாசிட்டிவ் நம்பரா வந்துச்சு அப்படினா அது ஓபன் அப்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலா. a ங்கிறது பாசிட்டிவ் வந்துச்சுனா ஓபன் அப்வர்ட் ஸ்ட்ரைட். அடுத்து நீங்க கவனிங்க, கீழ a ங்கிறது என்ன இருக்கு, a equal to -1. a வேல்யூ -1 நெகட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வந்தா என்னவா இருக்கும், ஓபன் டவுன்வர்ட்ஸ் பாராபோலா. சரியா? ஓபன் டவுன்வர்ட் ஸ்ட்ரைட் பாராபோலா. சரியா? எல்லாம் கவனிச்சுக்கோங்க, a அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்துச்சுனா ஓபன் அப்வர்ட் ஸ்ட்ரைட், அது a ங்கிறது நெகட்டிவா இருந்துச்சுனா ஓபன் டவுன்வர்ட்ஸ் பாராபோலா. ஓகேவா? Okay, thank you. Bye.